வெல்கம் கைஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமானது. மகிழ்ச்சியுடன் ரத்த தானம் செய்வோம், பல மனித உயிர்களை காப்போம் அப்படின்றது தான் நம்ம தலைப்பு. ரத்த தானம் செய்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ரத்த தானம் செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள்ன்றது நான் முதல்ல சொல்கிறேன். ரத்த தானம் செஞ்சால் ஒரு மனிதனுக்கு வந்து வாழ்க்கையில் 90% ஹார்ட் அட்டாக் என்பது வராது. இது இல்லாமல் புதிய ரத்த அணுக்கள் வந்து நமக்கு உற்பத்தி ஆகும். இது இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்கிற கலோரிகள் 500 கலோரிகள் வந்து தேவையற்ற கலோரிகள், தேவையற்ற கொழுப்பெல்லாம் எரிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரத்த தானம் செய்த ஒரு நன்மை. ஒரு மனிதன் உடலில் வந்து 12.5 ஹெச்பி ஹீமோகுளோபின் இருக்கும். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து 5 லிட்டர் ரத்தம் இருக்கும். அந்த 5 லிட்டர் ரத்தத்தை தான் 350 வந்து நம்ம டோனராக கொடுக்க போகிறோம். இது வந்து பல மனித உயிர்களை காப்பாற்றும். அதேமாதிரி ரத்த தானம் செய்ய யார் யாருக்கெல்லாம் தகுதின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் அவங்க 45 கிலோ எடை இருக்கணும், 18லேருந்து 65 வயசாக இருக்கணும், அவங்க நல்ல ஆரோக்கியமான உடல் வாக்கு இருக்கணும், ஹீமோகுளோபின் முக்கியமாக 12.5 இருக்கணும். ஓகே, நீங்களும் ரத்த தானம்